بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி பாடத்தில் நேற்றைய தினம் ஹாஃபில் இப்னு ஹஜர் அவர்களை பற்றியும் அவருடைய அந்த நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்கிற நூலை பற்றிய ஒரு முன்னுரையை பார்த்துவிட்டோம். இன்றைய தினம் ஹதீஸ் கலைக்காக வேண்டி அவர் சுருக்கமான முறையில் எழுதிய நுஹ்பத்துல் ஃபிக்ர் என்கிற நூலை நம்ம இன்றைக்கு வாசித்து அதிலிருந்து நம்ம ஹதீஸ் கலை விதியை அறிந்து கொள்ள இருக்கிறோம். முதல்ல பாருங்கள், இதான் நுஹ்பத்துல் ஃபிக்ரி. அந்த நூலுடைய முழு பேர் என்னென்னு கேட்டால், நுஹ்பத்துல் ஃபிக்ரி ஃபி முஸ்தலஹி அஹ்லில் அஸர். இதுதான் மொத்த பேர். சுருக்கமாக என்ன செய்வாங்கன்னா நுஹ்பத்துல் ஃபிக்ரி என்று மட்டும் சொல்வார்கள். ஃபிக்ர் என்று சொன்னால் சிந்தனைன்ற அர்த்தம். ஃபிக்ர்னா ஃபக்கர என்றால் சிந்தித்தான், ஃபிக்ர் என்றால் சிந்தனை. நுஹ்பா என்று சொன்னால் அதில் தேர்வு செய்யப்பட்டது. ஒரு 10 விஷயம் இருக்குன்னு வைங்களேன், அந்த 10ல் ஒன்று ஒரு உயர்வானதாக இருக்குன்னு வைங்க, அதை பொறுக்கி எடுக்கிறோம்ல, அதுக்கு பேர் நுஹ்பாம்பாங்க. நுஹ்பா என்று சொன்னால் ஒவ்வொன்றில் இருந்தும், கலந்து கிடக்கிற ஒவ்வொன்றில் இருந்தும் பொறுக்கி எடுத்தவைங்கிறதுக்கு தான் நுஹ்பான்னு சொல்லுவாங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா, சிந்தனைகளில் இருந்து பொறுக்கி எடுத்ததுன்னா தேர்ந்தெடுத்தவை. பல விதமான சிந்தனைகள் இருக்கும், அதில் ரொம்ப உயர்வானது இது என்று ஃபில்டர் பண்ணி தேர்ந்தெடுக்கிறது செய்வாங்க, நுஹ்பான்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த நூலுக்கு என்ன பேர் வைக்கிறாருன்னா, நுஹ்பத்துல் ஃபிக்ரி, சிந்தனையில் பொறுக்கி எடுத்தவை, தேர்வு செய்யப்பட்டவை. ஃபி முஸ்தலஹி அஹ்லில் அஸர். இந்த அஸருங்கிற வார்த்தை ஹதீஸுக்கும் சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய செயலுக்கும் சொல்லுவாங்க, தாபியன்களுடைய செயலுக்கும் சொல்லுவாங்க. அஸருங்கிற வார்த்தை ஒரு பொதுவான வார்த்தை. அந்த ஹதீஸ் கலையில் அதெல்லாம் தானே வரும், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு மட்டும் வராதுல்ல. அதனால் என்ன செய்கிறாருன்னா, அந்த துறையில் ஈடுபடுறவங்களுக்கு பேர் அஹ்லுல் ஹதீஸ் என்றும் சொல்லப்படுவார்கள், அஹ்லுல் அஸர் என்றும் சொல்லப்படுவார்கள். யாருக்கு அஹ்லுல் அஸர்னா யாருன்னு கேட்டால், அந்த ஹதீஸுடைய துறையிலே ஈடுபடுறாங்கல்ல, அவங்களுக்கு அஹ்லுல் ஹதீஸ் துறையை சேர்ந்தவர்கள் அப்படின்ற பேராலையும் அவங்கள சொல்லுவாங்க. அஹ்லுல் அஸர் என்கிற பேர்லையும் அழைக்கப்படுவார்கள். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், ஹதீஸ் என்று சொன்னோம்னா ரசூலுல்லாஹ் சம்மந்தப்பட்டதை மட்டும் என்று அர்த்தம் வந்துடும். அஸர்ன்னு வச்சிட்டோம்னு சொன்னால் எல்லாமே வந்துடும். ரசூலுல்லாஹ் சொன்னது, சஹாபி சொன்னது, தாபியின் அனைத்துலேயும் தானே அவங்க ஈடுபடுறாங்க. அதனால் அந்த துறையை சேர்ந்தவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால் அஹ்லுல் அஸர். அஹ்லுல் அஸர் என்று சொன்னால் அஸர் என்கிற அந்த துறையை சேர்ந்தவர்கள். அஸர் என்றால் ஹதீஸ்னு வச்சுக்கிறோம், ஹதீஸ் துறையை சேர்ந்தவர்கள். அஹ்லுல் அஸர் என்று சொன்னால் ஹதீஸ் துறையை சேர்ந்தவர்கள். முஸ்தலஹ் என்று சொன்னால் அந்த துறை சார்ந்த வழக்கம். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வழக்கை சொல்லி வச்சுருப்பாங்கள்ல. ஒரு சொல்லுக்கு அகராதியில் ஒரு அர்த்தம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அதுக்கு அவங்க தங்களுக்குன்னு ஒரு வழக்கு சொல்ல உண்டாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக சலாத்து, சௌமுன்லாம் நம்ம சொல்கிறோம், அகராதியில் அர்த்தம் வேறையாக இருக்கும். மார்க்கத்துடைய இஸ்திலாகில் வழக்கத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டால், சலாத்து என்றால் குனிகிறது, நிமிர்றது, சஜ்தா செய்கிறது. நோன்பு என்று சொன்னால் காலையிலேருந்து இரவு வரைக்கும் பட்டினியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. இது அகராதி அர்த்தம் கிடையாது, இந்த மார்க்கத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு அர்த்தம். அந்த மாதிரி அஹ்லுல் அஸர் இருக்காங்கல்ல, அஹ்ல ஹதீஸ்காரங்க. அஹ்ல ஹதீஸ்னால் அந்த அஹ்ல ஜமாத்து இல்லை. அஹ்லுல் ஹதீஸ்னால் ஹதீஸ் துறையை சேர்ந்தவர்கள். அந்த ஹதீஸ் துறையை சேர்ந்தவருடைய வழக்கு இருக்கல, முஸ்தலஹ்னா அவங்களுக்கு துறையை சார்ந்த வழக்கு. அந்த துறைக்கு ஒரு வழக்கு வச்சுருப்பாங்க. இப்போ உதாரணமாக மஷ்ஹூர்னா பிரபல்யமானதுன்னு இருக்கும், அகராதியில் அர்த்தம் அதுக்கு வேறையாக இருக்கும். அசீஸ்னா கண்ணியமானதுன்னு இருக்கும், ஆனால் இவங்க அதுக்கு வேறு அர்த்தம் வச்சுருப்பாங்க. மௌகூஃப்னா நிறுத்தப்பட்டதுன்னு அர்த்தமாக இருக்கும். இந்த துறையில் உள்ளவங்க என்ன செய்வாங்க, மௌகூஃப்னா இது, முர்சல்னா இது, முஸ்னதுனா இது, முத்ரஜ்னா இதுன்னு இந்த துறையில் சொல்ல ஒரு வழக்கு வச்சுருப்பாங்க, துறை சார்ந்த வழக்கு சொற்கள். அப்போ அதுக்கு பேர் முஸ்தலகும்பாங்க. இஸ்திலாஹ் என்றும் சொல்வார்கள், முஸ்தலகு என்கிற பேராலையும் சொல்வார்கள். இப்போ மொத்தத்துக்கு அர்த்தத்தை பார்ப்போம். இந்த புக்குக்கு பேர் என்னென்னு கேட்டால், ஃபி முஸ்தலஹி அஹ்லில் அஸர்.
அஹ்லுல் அசர்னா அசர் உடையவர்கள். அசர் உடையவர்கள் என்று சொன்னால் இந்த ஹதீஸ் துறை உடையவர்கள் அர்த்தம். அசருங்கிற வார்த்தை ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயலுக்கும் எடுத்துக்கிடுவாங்க, சஹாபாக்களுடைய இதுக்கு எடுத்துக்கிடுவாங்க, தாபியன்களுடைய இதுக்கு சேர்த்து எடுத்துக்கிடுவாங்க. அந்த துறை சார்ந்தவர்கள் அஹ்லுல் அசர், அசர் துறையை சார்ந்தவர்கள். முஸ்தலஹ் என்று சொன்னால் அந்த துறை சார்ந்த வழக்கம், அந்த துறைக்கீண்டு ஒரு வழக்கு வச்சுருப்பாங்கள்ல, வழக்கு சொற்கள். அந்த வழக்கு சொற்களில் வந்து சிந்தனையில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிந்தனை, பல விஷயம் முன்ன பின்னையெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் கழிச்சிட்டு ஃபில்டர் பண்ணி அதில் உயர்வானதை நான் பொறுக்கி எடுத்து போட்டிருக்கிறேன்றது அந்த பேரை வைக்கிறார். திருப்பி ஒருக்கா பாருங்கள், நுகுபத்துல் ஃபிக்ரி. அப்போ சிந்தனையில் வந்து சிந்தனையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவை. நுகுபத்துல் ஃபிக்ரின்னு கேட்டால் சிந்தனையிலிருந்து தேர்வு செய்யப்பட்டவை. எது சம்பந்தமான சிந்தனை? ஃபி முஸ்தலஹி அஹ்லில் அசர், ஹதீஸ் துறையில் உள்ளவருடைய அந்த துறை சார்ந்த வழக்கில். முஸ்தலஹுக்கு என்ன அர்த்தம்னா அந்த டிபார்ட்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட வழக்கம். அப்போ அந்த ஹதீஸ் துறையில் உள்ளவருடைய வழக்குகளில் அந்த வழக்கு சம்பந்தமாக அந்த சிந்தனை செய்கிறோம்ல, அந்த சிந்தனையில் தேர்வு செய்யப்பட்ட சிந்தனை. அதாவது ஹதீஸ் கலையில் உள்ளவங்க வளவலன்னு நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. நான் அதிலேருந்து சிந்தித்து பார்த்து பொறுக்கி எடுத்து அது சரியானது மட்டும் ஃபில்டர் பண்ணி இந்த நூலில் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த பேரை அப்படி வைக்கிறார். நுகுபத்துல் ஃபிக்ரி, சிந்தனையில் மேலான சிந்தனைன்னு வச்சுக்கிடலாம். சிந்தனையில் தேர்வு செய்யப்பட்டவை. எது சம்பந்தமான சிந்தனை? ஹதீஸ் தொழுகையை பற்றி நோம்பு பற்றிலாம் அதில் வராது. எந்த சம்பந்தப்பட்டது? ஃபி முஸ்தலஹி அஹ்லில் அசர், ஹதீஸ் கலையுடைய வந்து வழக்கத்தில், ஹதீஸ் கலையுடைய அந்த துறை சார்ந்த வழக்கு இருக்குல்ல, அந்த துறை சார்ந்த வழக்கத்தில் சிந்தனையில் சிந்தித்து தேர்வு செய்யப்பட்டவை, சிந்தித்து தேர்வு செய்யப்பட்டவைன்னு பேர் வச்சிருக்கிறார். ஆனால் வழக்கத்தில் வந்து நுகுபத்துல் ஃபிக்ரின்னு மட்டும் சொல்லுவார்கள். தலைப்பு கொடுத்துட்டாங்களா? இப்போ உள்ள நூலுக்கு போயிடுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது வந்து உங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துலேயும் வந்துருச்சு சொல்லி அர்த்தம் செஞ்ச ஒரு சொல்லாக இருக்குது. பிஸ்மில்லாஹி என்றால் அல்லாவின் பெயரால். அதுக்கு சிவத்து வந்து அர் ரஹ்மான், ரஹ்மானாகி அல்லாவின் பெயரால். அர் ரஹீம்ங்கிறது இன்னொரு சிவத்து. ரஹீமாகி அல்லாவின் பெயரால், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புணையோடுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். இது எல்லாரும் போடக்கூடிய ஒரு சொல்லு. அதே மாதிரி பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அல்லாவை புகழ்கிறாரு. எந்த புக்காக இருந்தாலும் இது பிஸ்மியும் ஹம்து சலவாத்து இல்லாமல் ஒரு புக்கு இருக்காது. எந்த ஒரு மார்க்க சம்மந்தப்பட்ட புக்கு எழுதினாலும் சரி தான் என்ன செய்வாங்க, முதல்ல ஒரு பிஸ்மில்லாவை போடுவாங்க, அப்புறம் அல்லாவை புகழ்கிறதுக்கு ஒன்று போடுவாங்க, அப்புறம் ரசூல்லா மீது ஒரு சலவாத்து ஒன்று போடுவாங்க. அதுக்கு பிறகு தான் டாபிக்குள்ளே வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாவுக்கே. அந்த அல்லாஹ் என்பதற்கு ஒரு சிபத்தை கொடுக்குறார். அல்லது அவன் எத்தகையவன் என்றால் லம் யஸல் ஆலிமன், ஆலிமாகவே இருந்து கொண்டிருக்கிறான். லம் யஸல்ங்கிற வார்த்தை வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. இந்த கான சாரெல்லாம் வந்துச்சுல, அதனுடைய தொடர்ச்சியில் என்ன வரும்னு கேட்டால் மாசாலன்னு வரும். மாசால, மாபரிக, மண்பக்கண்டு அந்த சொற்களில் வரும். அதாவது ஜாலை என்றால் நீங்கினான் அர்த்தம், மாசாலை என்றால் நீங்காமல் இருந்தான் அர்த்தம். மாசாலை என்பதே ஒரு சொல்லாக்கிட்டாங்க. இந்த லம் யஸலுக்கு அர்த்தம் செய்கிறதுக்கு உதாரணமாக வந்து ஒரு ஜெயிதுங்கிறவன் இருக்கிறான். அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் ரொம்ப நல்லவனாக இருக்கிறான். எப்போ நல்லவனாக இருக்கான்? எப்போவுமே நல்லவனாக இருக்கிறான். அப்படி சொல்ல நினச்சா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மாசால ஜெய்துன் சாலிஹன், ஜெய்து சாலிஹாக நல்லவனாகவே நிலைத்திருந்தான். மாசால என்றால் நிலைத்திருந்தான் அர்த்தம். எதிர்மறையான சொல் மாதிரி உங்களுக்கு தெரியுது. இந்த மாண்டா இல்லைன்னு தானே அர்த்தம். மாண்டா இல்லைன்ற அர்த்தம். ஆனால் மாசாலங்கிறதுக்கு இல்லைன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுங்கிறோம்னு கேட்டால் ஜாலன்னு சொன்னால் நீங்கினான்ற அர்த்தம், மாசாலன்னா நீங்களேன்ற அர்த்தம். நீங்களேன்னா என்ன அர்த்தம்? இருக்கிறான்னு தானே அர்த்தம். அப்போ இந்த மாசாலன்ற ஒரு மாசால லம் சென்ற கால வினையில் சொன்னால் மாசாலன்னு சொல்லுவாங்க. அதை வருங்காலத்தில் சொன்னாங்கன்னா என்ன செய்வாங்க? லம் யஸல், யஸாலுண்டு அதை மாற்றி லம் சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ வந்து இந்த மாசாலவுக்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால்
மாசால ஜெய்துன் ஆலிமன், ஜெய்து ஆலிமாகவே நிலைத்திருந்தான், அது நீங்காமல் இருந்தான் அர்த்தம். நீங்காமல் இருந்தான் என்பதை அது எதிர்மறையாக சொல்லாமல் எப்படி செய்வாங்க, நிலைத்திருந்தான்ங்கிற ஒரு கருத்துக்கு பயன்படுத்துவாங்க. அதில் காண மாதிரி அதுக்கு இஸ்முக்கு ரஃபு செய்யும், ஹபருக்கு நசபு செய்யும். மாசால ஜெய்துன் ஆலிமன், கான ஜெய்துன் ஆலிமன். இந்த கான என்பது எப்படி முப்ததான் வரக்கூடியதுக்கு ரஃபு செய்துவிட்டு ஹபர் என்று வரக்கூடியதுக்கு நசபு செய்யுமோ, அதே மாதிரி அதனுடைய சகோதர சொல் தான் இது மாசாலங்கிறது. கான சார அஸ்பஹ அம்சா அல்ஹால் அல்ல பாத்த அந்த தொடர்ச்சியில் மாசால மாபரிக மண்பக்கன்னு என்ன செய்யும் அந்த லிஸ்ட்டில் வரும். இப்போ அந்த சொல்ல தான் இங்கே கொண்டாந்து போட்டிருக்காரு. இப்படி போட்டிருக்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாவுக்கு. இப்போ அல்லாவுக்கு ஒரு சிஃபத்தை கொடுக்குறாரு. எப்படிப்பட்ட அல்லாஹ்? அல்லதி லம் யஸல், அவன் நிலைத்திருக்கிறான். லம் யஸல் என்றால் நீங்காமல் இருக்கிறான், நீங்காமல் இருக்கிறான் நிலைத்திருக்கிறான். லம் யஸல் ஆலிமன், அறிந்தவனாகவே நிலைத்திருக்கிறான். நம்மளாம் அறிந்தவனை நிலைத்திருக்க முடியாது. நம்மளில் ஒரு மனுஷன் ஒரு அறிஞனாக இருந்தான்னு சொல்லிக்கிட்டீங்கன்னு சொன்னால், அவன் பிறக்கும்போது அறிஞனா இல்லை, 5 வயசில் அறிஞனா இல்லை, 10 வயசில் அறிஞனா இல்லை, ஒரு 20 வயசில் அறிஞனாகிறான். அது நீடிக்காது. 70 வயசில் நினைஞ்சிருவான், எல்லாத்தையும் மறக்க ஆரம்பிச்சிருவான். அந்த இல்முலாம் எல்லாம் போயிடும், யாவசக்திலாம் போயிடும், சிந்தனை மழுங்கி போயிடும். அப்போ அந்த ஆலிமாகவே நீடிக்க முடியாது. அல்லாவுக்கு மட்டும்தான் அந்த தன்மை. அல்லாஹ் ஆலிமாக இருக்கிறான், அவன் ஆலிமாக எப்போவுமே ஆலிமாக இருக்கிறான். அவன் அவனுடைய இல்மு நீங்காது. அவன் நம்மள்கிட்ட உள்ள இல்மு நீங்கிரும், மறந்துடுவோம். ஒரு கோமாவில் போனோம்னா ஒன்றும் இல்லாமல் போயிடும். வயசாகி போச்சுன்னா அல்சீமர் நோய் வந்துருச்சுன்னா அப்படி மறந்து போயிடும். அப்போ நம்ம கல்வியை கற்காமல் இருந்து பிறகு தான் கற்கிறோம். அப்போ மனிதர்கள் ஆலிமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இருப்பாங்க, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்க முடியாது, அது ஒரு விஷயம். அவங்க கற்றுக்கிற அந்த இல்மு கூட எப்பவும் உள்ளது அவங்கள்ட்ட. ஒரு காலத்தில் இல்லாமல் இருந்தது, இனி ஒரு காலத்தில் இல்லாமல் போயிடும். அதான் மனிதனுக்கு இருக்கிற அறிவு. அல்லாஹ்வுடைய இல்மு அப்படி சொல்லக்கூடாதுல்ல. அதுக்கு தான் என்ன செய்கிறாருன்னா, லம் யஸல், அவன் நிலைத்திருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி, அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லதி லம் யஸல், நிலைத்திருக்கிறானே அவனுக்கு எல்லா புகழும். எப்படி நிலைத்திருக்கிறான்? ஆலிமன், ஆலிமாக நிலைத்திருக்கிறான். கதீரன், ஆற்றல் உள்ளவனாக நிலைத்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு 2 சிவத்தை சொல்கிறார். ஒன்று ஆலிம்ங்கிற ஒரு சிவத்து. அந்த ஆலிம்ங்கிற சிவத்து மனுஷனுக்கெலாம் எப்படி வரும்னு கேட்டால், இல்மு இல்லாமல் இருந்து கற்றுக்கொள்வதால் அவனுக்கு இல்மு கிடைக்கும். அல்லாஹ் யார்ட்டையும் கற்றுக்கிட்ட ஆலிமாயிட்டான், அவன் ஆலிமாவை தான் இருக்கிறான். அவன் இருக்கிறது ஆலிமாக இருக்கிறான். நம்ம ஒரு பெரிய ஆலிம்சான்னு சொல்கிறோம். என்ன ஆலிம்சான்னா, ஒரு 7 வருஷம் படித்தார், அப்போ படித்து தான் அந்த இல்மு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய இல்மு எப்படிப்பட்டதுன்னா அசல். அசல் என்றால் என்றென்றும் இருக்கக்கூடியது. அப்போ லம் யஸல் ஆலிமன், அவன் ஆலிமாகவும் காதிரன், வலிமை உள்ளவனாகவும் நிலைத்திருக்கிறான். அல்லாஹ் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிறான். இந்த பவர்ஃபுல்லுங்கிறது எப்போ இருந்தால், கொஞ்ச நாளைக்கு இல்லாமல் இருந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பை தேத்தி அப்புறமேல அவனுக்கு சக்தி வந்துருச்சா? இல்லை. அல்லாஹ் எப்போ இருக்கான், அப்போவே சக்தி உள்ளவனாக தான் இருக்கிறான். எப்பவும் சக்தி உள்ளவனாக இருப்பான். ரொம்ப தளர்ந்து போச்சுப்பான், அந்த காலத்தில் எல்லாம் நிர்வாகம் பண்ண, இனிமேல் எனக்கு முடியுமா அப்படி சொல்லுவானா அல்ல. அப்போ அல்லாஹ்வுடைய இல்மும் சரி, அல்லாஹ்வுடைய குத்ரத்தும் சரி, அது அசல், என்றென்றும் நிலைத்திருப்பவை. அல்லாஹ்வுடைய இல்மு என்பதும் எப்போதும் நிலைத்திருக்கும், அல்லாஹ்வுடைய குத்ரத் என்பதும் எப்போதும் நிலைத்திருக்கும். இது இஸ்லாமிய அடிப்படையான ஒரு கொள்கை. இப்படி நம்ம அல்லாஹ்வை நம்பணும். அல்லாஹ் அறிந்தவன் என்று சொன்னால் அறியாமல் இருந்து யார்கிட்டையும் போய் படிச்சுக்கிட்டு அறிஞ்சவன் இல்லை. அவன் இருக்கும்போதே அறிஞனாக தான் இருந்துக்கிட்டு இருக்கிறான். எந்த காலத்திலையும் அறிஞனாக தான் இருந்துக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் வலிமை உள்ளவன்னா கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருந்து சக்தி இல்லாமல் இருந்து கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் பெருசாகி கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் உடம்பை தேர்த்திக்கிட்டு நமக்கு சக்தி வரும்ல, அப்படி அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லான்னு இப்போ இருக்கிறான்னா அப்போ அவன் இருக்கும்போதே சக்தியோடு தான் இருக்கிறான். அப்போ அல்லாஹ் என்பவனுக்கு அறிவு இருக்கிறது. அந்த அறிவு என்னது? நிரந்தரமானது. அல்லாஹ்வுக்கு குதிரத்து இருக்கிறது. அந்த குதிரத்துனா ஆற்றல் இருக்கிறது, அது நிரந்தரமானது. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு தன்மையை கொண்டு இவர் வர்ணிக்கிறார் அல்லாஹ்வை. எப்படி வர்ணிக்கிறாரு? அல்ஹம்துலில்லாஹி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லது எப்படிப்பட்டவன் என்றால் லம் யஸல், நீங்காமல் இருக்கிறான், அதான் நிலைத்திருக்கிறான்.
ஆலிமன் ஆலிமாகவும், கதீரன் சக்தி உள்ளவனாகவும். ஆலிமன் என்றால் இல்மு உள்ளவனாகவும், கதீரன் என்றால் குதிரத்து உள்ளவனாகவும், சக்தி உள்ளவனாகவும், வலிமை உள்ளவனாகவும் நிலைத்திருக்கிறானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும். புகழுக்கு சாட்டு தான். பெருசாக சில ஆளுக்கு ஹம்துக்கு 4 பாரா எழுதுவாங்க. சில நூல் ஆசிரியர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் புகழ்கிறோங்கிற பேரில் அல்லாவுக்கு நிறைய அடைமொழியெல்லாம் கொடுத்து பெருசாக எழுதிட்டு போவாங்க. இவர் அந்த மாதிரிலாம் எழுத மாட்டேங்கிறாரு. 2 வரையில் இல்லை அடிப்படை கொண்டாத்தையும் கொண்டு வந்துடுறாரு. அதெல்லாம் என்ன செய்கிறாருன்னா, இல்மு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்குதுல்ல, இது ஒரு இல்மு தானே, கல்வி சம்மந்தப்பட்ட பாடமாக இருக்குதுல்ல, அதனால் கல்வியை கொண்டே அல்லாஹ் புகழ்கிறார். லம் யஸல் ஆலிமன், ஆலிமாவே இருந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய இல்முலாம் அப்படிப்பட்டது இல்லை. நம்மளாம் படித்து தான் அறிஞ்சிக்கிற முடியும். அறிஞ்சது அப்புறம் எல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அல்லாஹ்வுடைய இல்மு அப்படிப்பட்டது இல்லைன்ற ஒரு அடக்கத்தை காட்டுற மாதிரியும் அல்லாஹ்வை புகழ்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு. அல்லது லம் யஸல் ஆலிமன், அவன் ஆலிமாகவே நிலைத்திருக்கிறானே. கதீர் என்றாலும் காதிர் என்றாலும் ஒரே அர்த்தம் தான். குதிரத்திலிருந்து வரக்கூடியது. காதீரன் வலிமை உள்ளவனாகவும் இருக்கிறானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். முதல்ல பிஸ்மி சொல்லிட்டாரு, அதுக்கப்புறம் ஹம்து அல்லாஹ்வை புகழ்ந்துட்டார். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், புகழ்ந்துட்டு சல்லல்லாஹு, அல்லாஹ் அருள் புரிவானாக. சல்லாண்டா என்ன செய்கிறது? அருள் புரிகிறது. இந்த சல்லாங்கிற வார்த்தையை முந்தைய ஒரு கவனமாக சொல்லிட்டோம். இந்த சல்லாங்கிற வார்த்தையை அல்லாஹ்வோட சேர்த்து சொன்னோம்னு சொன்னால் அருள் புரிகிறான் என்று அர்த்தம் செய்யணும். இந்த சல்லா என்கிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய மஹ்லூக் படைப்பினங்களோடு சேர்த்து சொன்னால் அருளை வேண்டுகிறார்கள் அர்த்தம் வந்துடும். இப்போ சல்லை தூ அலன் நபியின் மீது நான் அருள் புரிந்தேன் என்று அர்த்தம் செய்யக்கூடாது. அருளை வேண்டினேன் என்று அர்த்தம் செய்யணும். அல்லாஹ்வுக்கு சொன்னால் அருள் புரிந்தான்னு அர்த்தம் செய்யணும். இந்த சலாத்துங்கிற வார்த்தை, சலாத்துன்னா சலாத்து, சல்லா, யுசல்லி, அதிலிருந்து பிறக்கிற எல்லா வார்த்தையும் தான். சலாத்து சொல்கிறோம்னு இருக்குல்ல, இப்போ அல்லாஹ் சல்லல்லாஹுன்னா அல்லாஹ் சலவாத்து சொல்கிறான்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அல்லாவோட இந்த சல்லான்னு சேர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ஏர்ஹமுல்லாஹு, அல்லாஹ் ரஹமத் செய்கிறான்னு அர்த்தம். உங்களோட சேர்த்துட்டிங்கன்னா சல்லா ஜெய்துன், ஜெய்து செலவாத்து சொன்னான்டா என்ன அர்த்தம்? துவா செஞ்சான்னு அர்த்தம். அருளை வேண்டினான் என்று அர்த்தம். சல்லா ஜெய்துன் அல நபியி, ஜெய்து என்பவன் நபிக்கு துவா செய்தான், அருளை வேண்டினான். அப்போ சல்லாங்கிற வார்த்தைக்கு மனுஷனோட சேர்த்தாலும் சரி, மலக்கோட மலக்குகள் செலவாத்து சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாட்டு அருளை வேண்டினார்கள். மனிதர்கள் செலவாத்து சொன்னார்கள் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் அருளை வேண்டினார்கள். அல்லாஹ் செலவாத்து சொல்கிறான் சொன்ன அர்த்தம் செய்யக்கூடாது. அப்படி வந்தால் அல்லாஹ் அருள் செய்கிறான்னு அர்த்தம் செய்யணும். இங்கே அல்லாவோட சேர்க்கப்பட்டிருக்கு. சல்லாவுடைய ஃபாயில் என்னது? அல்லாஹ். சல்லல்லாஹு, சல்லாங்கிறது ஃபேலு, சலையங்கிறது ஃபஅல வஸனில் எடுத்துருக்குறாங்க. சல்லல்லாஹு, அல்லாஹ் அருள் புரிவானாக அலா சையிதினா, நம் தலைவர் மீது. அந்த தலைவர் யார்? அதுக்கு பதில் முஹம்மதின், நமது தலைவர் முகமதின் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. இங்கே அருள் புரிவானாகன்னு அர்த்தம் செய்யணும். சல்லாங்கிற வார்த்தைக்கு அல்லாவை ஃபாயிலாக்கினார், அது அருள் புரிந்ததுன்னு அர்த்தம். அல்லாஹ் அல்லாத மலக்குகள், ஜின்கள், மனிதர்கள் இவங்களையெல்லாம் நீங்கள் ஃபாயிலாக்குனீங்க என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருளை வேண்டினார்கள், ரசூலுல்லாஹ்வுக்காக வேண்டி அருளை வேண்டினார்கள் அப்படின்னு வரணும். அப்போது சல்லல்லாஹு, இங்கே அல்லாஹ் வந்துருச்சுல, அப்போ அருள் புரிந்தான்னு அர்த்தம் செய்யணும். சல்லல்லாஹு, அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான். இன்னொரு விஷயத்தை விளைக்கிறேன், அருள் புரிந்து விட்டான்ங்கிற அந்த சென்ற கால வினை இருக்குதுல்ல, அது அல்லாஹ்வோட சேர்க்கும்போது என்ன செய்வாங்கன்னா துவாவுடைய அர்த்தத்தில் தான் பயன்படுத்துவாங்க. அல்லாஹ் அருள் புரிந்துட்டான். இப்போ ரஹிமல்லாஹு ஜெய்தன், ஜெய்துக்கு அல்லாஹ் ரஹமத் செய்து விட்டான்னு சொல்ல முடியுமா உங்களுக்கு? செஞ்சான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு தானே தெரியும் அது. அப்போ நம்ம அப்படி சொன்னோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், ரஹிமல்லாஹு ஜெய்தன், ஜெய்துக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. வார்த்தை சென்ற கால வினையாக இருக்கும். அதனுடைய பொருள் பிரார்த்தனை வடிவத்தில் இருக்கும். அல்லாஹ் அப்படி செய்வானாக, அருள் செய்வானாக அப்படின்னு வந்துடும். இங்கே சல்லல்லா அல்லாவோட வந்திருக்கிறதுனால சல்லல்லாஹுக்கு நேரடி அகராதி அர்த்தம் அல்லாஹ் அருள் புரிந்து விட்டான்னு தான் அர்த்தம். நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்காக நம்ம இதை சொல்வதில்லை. நம்ம ரசூலுல்லாஹ்வுக்காக அந்த செலவாத்தை வேண்டும்ல, செய்வானாகன்னு துவா செய்கிறோம். அப்போ சல்லல்லாஹு, அல்லாஹ் அருள் புரிவானாக அலா சையிதினா முஹம்மதின், நம்ம அருளை வேண்டுவது நம்ம கடமை இருக்குதுல்ல. அல்லாஹ் அருள் செஞ்சிட்டான் என்று சொன்னால் அது இன்ஃபர்மேஷன் எடுத்து சொல்கிறீங்க.
நீங்கள் ரசூலுல்லாவுக்காக ஒன்றும் செய்யலை. ஆனால் என்ன அர்த்தம் செய்யணும்? பொதுவாக செலவாத்துக்கு நம்ம அருள் புரிவானாக துவா வடிவத்தில் ரலியல்லாஹுங்கிறோம்ல, ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் பொருந்தி கொண்டான்னு அர்த்தம் செய்யக்கூடாது, பொருந்தி கொள்வானாக. சென்றகால வினை வடிவத்தில் இருக்கும், அதனுடைய பொருள் ரஹ்மஹுல்லா அவருக்கு அல்லாஹ் அருள் செய்வானாக அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு தான் இதுக்கு அர்த்தம் செய்யணும். ஓ சல்லல்லாஹு அல்லாஹ் அருள் செய்வானாக அலா சையிதினா நமது தலைவர் மீது. தலைவர் யார்? முஹம்மதின், முஹம்மதாகிய நம் தலைவர் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக. அந்த முகமதுன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு சிபத்து, ஒரு வர்ணனையை கொடுக்குறார். எப்படி? அல்லது அவர் எப்படிப்பட்டவர் என்றால் அருசலஹு அவரை அல்லாஹ் அனுப்பினான். அருசலனா தூதாக அனுப்பினான், ரசூல்லேருந்து உள்ளது. அருசலஹு அவரை தூதராக அனுப்பினான். இளன் நாசி மனிதர்களுக்கு, காஃபத்தன் காஃபத்துனா ஜமியான் அனைவருக்கும், இளன் நாசி காஃபத்தன் மனிதகுலம் அனைவருக்கும் அவரை தூதராக அனுப்பினானே அந்த முகமதின் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. ஓ சல்லல்லாஹு அல்லாஹ் அருள் புரிவானாக அலா சையிதினா முகமதின் நம் தலைவர் முகமதுக்கு அருள் புரிவானாக. எந்த முகமது என்றால் அல்லது அர்சலஹு யாரை அனுப்பினானோ, இளன்னாசி காஃபத்தன் மனித குலத்திற்கெல்லாம் தூதராக அனுப்பினானோ அந்த முகமதின் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. அது எதுக்காக அனுப்புனான்னு கேட்டால் பஷீரன் வ நதீரன், நற்செய்தி சொல்பவராகவும் எச்சரிக்கை செய்பவராகவும். நபிமார்களுடைய வேலை இந்த ரெண்டு தானே. நபிமார்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒன்று பஷீராக இருப்பாங்க, இன்னொன்று நதீராக இருப்பாங்க. பஷீராக இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம்? நீ இன்னென்ன காரியம்லாம் செஞ்சால் நீ சொர்க்கத்துக்கு போவே, அது பஷீர். நீ இன்னென்ன காரியம் செஞ்சால் நரகத்துக்கு போயிடுவே, அது எச்சரிக்கை, நதீர். அதாவது சொர்க்கம் கிடைக்கும் என்ற வழிகளெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் பேர் பஷீர். நரகத்தில் எதெல்லாம் சேர்க்கமுண்டு அவங்க சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் பேர் நதீர். அப்போ எல்லா நபிமார்களுமே பஷாரத்தும் செய்வார்கள், இன்சாரும் பண்ணுவார், எச்சரிக்கையும் பண்ணுவார்கள். அப்போ வர பஷீரன் நற்செய்தி சொல்பவராக. நற்செய்தி சொல்பவராகனா என்ன அர்த்தம்? நல்லோர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தி சொல்பவராகன்னு வச்சுக்கிறணும். அது சொல்லுக்கு நற்செய்தி சொல்பவராகன்றது அர்த்தம். அது எதை குறித்து சொல்லப்படுது என்று கேட்டால் நல்லோர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தி சொல்பவராகவும். நதீரன், நதீரனில் உங்களுக்கு பிரிண்டில் அனுப்பின அந்த புக்கில் தாள் விட்டுருக்கும், அதுங்கிற அந்த நூனுக்கு அப்புறம் தாளை சேர்த்துக்கிறேன், நான் சேர்த்து திருத்தி இன்னொன்று அனுப்பி வைக்கிறேன். நதீரன் எச்சரிக்கை செய்பவராகவும் அவரை அல்லாஹ் அனுப்பினான். இந்த எச்சரிக்கை செய்பவருக்கு என்ன அர்த்தம்? தப்பு செய்கிறவர்களுக்கு நரகம் என்று எச்சரிக்கை செய்பவர், நல்லது செய்பவர்களுக்கு சொர்க்கம் என்று நற்செய்தி சொல்பவர். அப்போ நபிகள் நாயகத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன இருக்குது? ரெண்டு அடைமொழியோடு தான் அனுப்புனங்கிறான். இன்னா அர்சல்னாக்க ஷாஹிதன் பஷீரன் நதீரன் அல்லாஹ் சொல்கிறான். உன்னை நதீராகவும் பஷீராகவும் அனுப்பியிருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான்ல. அப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டாந்து இங்கே அவர் அந்த கருத்தை எடுத்து திணிச்சு சொல்கிறார். அப்போ பஷீராகவும் நதீராகவும் மனிதகுலம் முழுமைக்கும் யாரை அனுப்பினானோ அந்த முகமதாகிய எங்கள் தலைவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. மொத்தத்துக்கு அர்த்தம், ஒரு வார்த்தை விடாமல் அர்த்தம் செய்கிறதா இருந்தால் இங்கேருந்து ஆரம்பிக்கணும். எப்படி? நதீரன் எச்சரிக்கை செய்பவராகவும், பஷீரன் நற்செய்தி சொல்பவராகவும், இளன்னாசி காபத்தன் மனித குணம் முழுமைக்கும், அல்லது அரசலகு யாரை அனுப்பினானோ அந்த முகமதாகிய எங்கள் தலைவர் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக. இங்கே நதீரனில் ஆரம்பித்து இங்கே ரிவர்ஸில் முடிச்சணும். அர்த்தம் செய்யும்போது இங்கேருந்து வந்தால் கரெக்டாக இருக்கும். எங்கேருந்து வரணும்? நதீர்லேருந்து வரணும். எச்சரிக்கை செய்பவராகவும் நற்செய்தி சொல்பவராகவும் மனிதகுலம் முழுமைக்கும் யாரை அனுப்பி வைத்தானோ அந்த முகமதாகிய எங்கள் தலைவர் மீது அல்லாஹ் அருள் செய்வானாக. அப்போ ஹம்தும் சொல்லிட்டாரு, செலவாத்தும் சொல்லிட்டாரு. ஆனால் செலவாத்து முழுமையாக சொல்லலை. ஏன்னா ரசூல்லாவுக்கு சொல்கிற செலவாத்தை நமக்கு ரசூல்லா எப்படி கற்றுத்தந்தாங்க? ரசூல்லாவுக்கு மட்டும் சொல்லுமாறு கற்றுத்தரலை. நீங்கள் அத்தஹியாத்தில் ஓதுறீங்கல்ல, எப்படி ஓதுறீங்க? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் என்று நிறுத்திக்கிறீங்களா? அலா ஆலி முகமது சொல்கிறீங்களா? முகமதுடைய குடும்பத்தாருக்கும் செய்யணும்னு தானே கற்றுத்தந்திருக்கிறாங்க. அதனால் என்ன செய்கிறாருன்னு அதையும் சேர்க்குறாரு. இப்போ அலா ஆலி முகமதின் இது இங்கே அத்துஃபு, அலா சையீதினாவோட அத்துஃபு.
சையதுனா முகமது இருக்கிற அந்த இடத்துல கொண்டே அத்துவு செஞ்சோம்னா இந்த சல்லல்லாஹு அந்த அலாவில் அத்துவு, இந்த அலாங்கிறது அந்த அலாவில் அத்துவு வச்சிங்கன்னா ஓ சல்லல்லாஹு அல்லா அருள் செய்வானாக அலா ஆலி முகமதின், முகமதுடைய குடும்பத்தார் மீது. ஆள் என்றால் குடும்பம். குடும்பம்னா யார் அவங்க குடும்பத்தில் கொள்கையில் இருந்தாங்களோ அவங்க தான் குடும்பம். இப்போ நூஹ் நபிக்கு அல்லாஹ் ஒரு மகனை கொடுத்துருந்தான். அவன் வேறு மகன்கள் நல்ல மகன்கள் இருந்திருக்கலாம். ஒரு மகனை பற்றி சொல்லப்படுது அவன் கெட்டவனாக இருந்தான்னு சொல்லி. அவனை எல்லாம் மூழ்கடிக்கிறான். மூழ்கடிக்கும்போது நூஹ் நபி என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இன்னபுனி மின் அஹ்லி, இறைவா என் மகன் என் குடும்பத்தை சேர்ந்தவன் தானேன்னு சொல்லுவார். அப்போ அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்னா, இன்னஹு லைஸ மின் அஹ்லிக்க, அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, உனக்கு பிறந்தவன்லாம் குடும்பத்தை சேர்ந்தவன் கிடையாது, கொள்கையில் இருக்கணும்ட்டான். அப்போ இந்த இடத்துலையும் ஆளுக்கு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தில் இருந்து அவர் தரங்கட்டு போய் முறுத்ததா போயிட்டார்னு வைங்க, அவர் இதில் வரமாட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய ஆளில் யார் வருவார்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு குடும்பத்தாராக இருக்கணும். அலா ஆலி முகமதின், முகமதுடைய குடும்பத்தார் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஓ சாஹிபிஹி, சஹபுங்கிறது சாஹிபு, சாஹிப் என்றால் தோழன் அர்த்தம். சாஹிப் என்பதற்கு வாவுனோன்னு போட்டு ஜம்மு எடுத்தோம்னு சொன்னால் சாஹிபூன தோழர்கள். சாஹிப் என்பதற்கு 3 ஜம்மு இருக்கிறது. ஒன்று சாஹிபூன, அது சாலிம் ஜம்முன்னு சொல்லுவாங்க. உள்ளபடியே அந்த சொல் அமைப்பு கெடாமல் அந்த ஜம்மு வந்துடும். சாஹிப் அப்படியே இருக்கும், ஒரு வாவுனூன் மட்டும் சேர்ந்துக்கிறோம். இன்னொரு ஜம்மு என்னன்னு கேட்டால் அஃப் ஆளுங்கிற அஸ்ஹாபுமாங்க. அஸ்ஹாபு என்றால் அது தோழர்கள் அர்த்தம். சாஹிப் என்றாலும் தோழர் தான். அந்த சாஹிப்புக்கு பன்மை எப்படி வரும்னா அஸ்ஹாப். அஸ்ஹாபி என்றால் தோழர்கள் அர்த்தம். அஸ்ஹாபின்லாம் சொல்லுவாங்கள்ல ஹவுலுல் கௌசரில், அது அஸ்ஹாபுங்கிறது சாஹிபுடைய ஒரு ஜம்மு தான். அதே சாஹிப் என்பதற்கு சஹபுன் என்பதும் ஒரு ஜம்மு. சாஹிப் என்பதற்கு அஸ்ஹாபி என்றும் பன்மை இருக்கிறது. சாஹிப் என்பதற்கு சஹ்புன், அலிஃபை எடுத்துகிட்டு சஹ்புன் என்ன செய்கிறது சொல்லக்கூடிய வடிவத்திலையும் ஜம்மு வரும், சாஹிபூன்னு வரும். இந்த இடத்துல இந்த ஜம்மை எடுத்திருக்காரு. சில ஆளுக்கு என்ன செய்வாங்கன்னா வாழ ஆலி முகமதின் அஸ்ஹாபின்னு போடுவாங்க. அது அந்த ஜம்மையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். இவர் என்ன செய்கிறாருன்னா சஹ்புண்டு ஒரு ஷார்ட்டான ஒரு எழுத்து கம்மியாக உள்ளதை தேர்ந்தெடுத்துக்கிட்டார். வாழ ஆலி முகமதின், முகமதுடைய குடும்பத்தார் மீதும் வ சஹ்பிஹி, அவருடைய தோழர்கள் மீதும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஓ சல்லல்லாஹு அலா ஆலி முகமது, சல்லல்லாஹு இங்கே வச்சுக்கிறணும். இந்த அலா முகமதினில் கொண்டு போய் அத்துப்பு செஞ்சீங்கன்னு சொன்னால் இந்த சல்லல்லாஹு இங்கேயே உட்காந்துரும். ஓ சல்லல்லாஹு அலா ஆலி முகமதின், முகமதுடைய குடும்பத்தாரின் மீதும் அல்லாஹ் என்ன செய்யட்டேன் அருள் புரிவானாக. ஓ சஹபிஹி, அவருடைய தோழர்கள் மீதும் அருள் புரிவானாக. இது வரைக்கும் செலவாத்து சொல்லிட்டார். நம்ம செலவாத்தோடு என்ன செய்யணும்னு கேட்டால் சலாமும் சொல்லணும் ரசூலுல்லாஹ்வுக்கு. ஏன்னு கேட்டால் அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்கிறான், யாய் ஹொல்லதி நாமனும் சல்லு அலைஹி வ சல்லிமு, அவருக்கு நீங்கள் செலவாத்தும் சொல்லுங்கள், வ சல்லிமு தஸ்லீமா, அழகிய முறையில் சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் என்ன செய்ய, இன்னல்லாஹ இப்போ மலாயிக்க 90 ஆயத்து வரும்ல, அந்த ஆயத்தில் அல்லாஹ் கற்றுத்தரும் பொழுது என்ன செய்கிறான், செலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள்னு சொல்லி காட்டுறான். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுன்னு சலாமும் சொல்கிறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதுன்னு செலவாத்தும் சொல்கிறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு செலவாத்து சொல்லும் பொழுது வெறும் செலவாத்துங்கிறதை மட்டும் நிப்பாட்டாமல் என்ன செய்யணும், சலாமையும் சேர்த்து சொல்லணும். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சாதாரணமாக பேரை கேட்டோன்னு சொல்கிறோம்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறோம்ல, அப்போ ஸல்லல்லாஹுன்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம நிப்பாட்டு கிடையாது. முகம்மது ஸல்லல்லாஹுன்னு எனக்கா சொல்லியிருக்கிறீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம, அதையும் என்ன செய்யணும் சேர்த்து சொல்லணும். அதை சொல்கிறார் எப்படி, ஸல்லல்லாஹு அல்லாஹ் அருள் புரிவானாக அலா சையதுனா முகமதின், நம் தலைவர் முகமதின் மீது அருள் புரிவானாக, வாழ ஆலி முகமதின், அவருடைய குடும்பத்தார் மீது அருள் புரிவானாக, வசல்லம, சல்லமன்னா ஈடேற்றம் அளிப்பானாக, சலாம்னா ஈடேற்றம் அளிப்பானாக, தஸ்லீமன் கசீரன், சல்லம தஸ்லீமன். இந்த சல்லம தஸ்லீமன் வந்தால் என்ன அர்த்தம் வரும்னு உங்களுக்கு சொல்லியிருக்குது, மஃபூல் முத்துலக்குன்னு சொல்லி தந்துருக்கோமா. லரபன்னா அடித்தான், லரபவுலே அந்த மஸ்தர் போட்டிங்கன்னு வைங்க, லரபா லர்பன்,
நன்கு அடித்தான்னு அர்த்தமாயிரும். அதாவது ஒரு அடித்தான்ங்கிறதுக்கு அடித்தாண்டு வினை சொல்ல சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்தில் அதனுடைய மஸ்தரை போட்டிங்கன்னு சொன்னால் அர்த்தம் என்ன வந்துடும்? அடிப்பதாக அடித்தாண்டு மதரசாவில் எங்களுக்கெல்லாம் சொல்லித் தருவாங்க. அடிப்பதாகத்தான் அடிக்க முடியும், குடிப்பதாக அடிக்க முடியும். இது ஒரு அர்த்தம்னு மதரசாவில் எங்களுக்கெல்லாம் சொல்லித் தருவாங்க. அதுக்கு உள்ள சொல் அல்ல அது. அதாவது லரப அடித்தான், லர்பன் நன்கு அடித்தான், நசர உதவினான், நசரன் நல்லா உதவி செஞ்சான். அப்போ ஒரு செயலை சல்லம ஈடேற்றம் கொடுத்தான், தஸ்லீமன் நன்ற முறையில் ஈடேற்றம் பாதுகாப்பு அளித்தான் அர்த்தம். அப்போ சல்லமவுக்கு அப்புறம் அந்த சல்லமவுடைய மஸ்தர் தஸ்லீமு தானே. அல்லமவுக்கு தாலீமு, அளவுக்கு தஃபீலு, அல்ல சல்லமவுக்கு தஸ்லீமுன். சல்லம மேலும் அவன் ஈடேற்றம் அளிப்பானாக. இதுவும் சென்ற கால வினை தான். அது துவாவுடைய ஸ்டைலில் சொல்லணும் அல்லாஹ்வோட சேர்க்கும்போது. சல்லம மேலும் அல்லாஹ் வந்து ஈடேற்றம் அளிப்பானாக, தஸ்லீமன் அழகான முறையில் ஈடேற்றம் அளிப்பானாக, கதீரன் ஏராளமான ஈடேற்றங்களை அளிப்பானாக. சல்லம தஸ்லீமன் கதீரன் என்று என்ன செய்கிறாருன்னா, இந்த நூலுடைய ஒரு நூலை ஆரம்பிக்கும் பொழுது எல்லா நூல்களுக்கும் பிஸ்மில்லா சொல்வது போல இவரும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டார். எல்லா நூல்கள்லையும் அல்லாஹ்வை புகழ்கிற மாதிரி அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டார். எல்லா நூல்கள்லையும் ரசூலுல்லாஹ் மேலையும் குடும்பத்தார் மேலையும் தோழர்கள் மீதும் சலவாத்தும் சலாமும் சொல்வது போல இவரும் சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? ஒன்று அவ்வளோதான். நம்ம முகத்திமா இப்னு சலாஹ்ல பார்த்தோமே, இந்த முன்னுரையவே வந்து அவர் 10 பக்கத்துக்கு போட்டார். அதுதான் ஹம்து செலவாத்தையே போட்டு படபடன்னு நினைஞ்சார். அவ்வளோ திறமையெல்லாம் காட்டி வார்த்தை ஜாலம்லாம் காட்டி அவர் செஞ்சார். முகத்திமா இப்னு சலாஹ்ல இதை பார்த்தோம். இவர் என்ன செய்கிறாருன்னா ரத்தின சுருக்கம் எல்லாமே சட்டு என்ன செஞ்சிடறாரு? புகழ வேண்டியதில் எந்த குறையும் வைக்கலை. எல்லாத்தையும் அழகான முறையில் எல்லாம் புகழ்ந்துடுறாரு. புகழ்ந்தாலும் இந்த வார்த்தை வர்ணனைகள் அதுகளையெல்லாம் குறைச்சி சாட்டாக சொல்லிட்டார். சொல்லிவிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இந்த மேட்ருக்கு வந்துடுறார். உடனே வந்துடுறார் மேட்ருக்கு. அம்மாபாதுன்னு என்ன செய்கிறாரு? மேட்ருக்கு வந்துடுறாரு. அந்த மேட்ரு வந்து என்ன செய்கிறாரு? அம்மாபாது என்பதிலிருந்து என்ன செய்யணும்? நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்து என்னென்னு கேட்டால் இந்த ஹம்து செலவாத் தான். இதெல்லாம் நீங்கள் வந்து வாட்சி அர்த்தம் செஞ்சுக்கிறணும். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ நான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் உங்களுக்கு நான் அந்த நுகுபத்துல் ஃபிக்ர் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். அதை எடுத்து ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப்பில் என்ன செய்யணும்? எடுத்து ஓப்பன் பண்ணி வைத்துக்கொண்டு இதை நான் வாசிக்கும்போது நீங்கள் அந்த புஸ்தகத்தை வச்சு என்ன செய்யணும்? என்ன ஜேர் ஜபர் இல்லாமல் தான் இனிமேல் இந்த புஸ்தகம்லாம் வரும். அப்போ ஜேர் ஜபர் இல்லாட்டாலும் நீங்கள் வாசித்து அந்த அர்த்தத்தை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் என்ன செய்யும்? அந்த இல்மு வரும். இல்லைன்னா அப்படி போயிடும், ஒன்றும் இருக்காது. மொழியையும் அறியணும்ல, விஷயத்தை மட்டும் கிரகிச்சிட்டு போனால் சரியாக வராது. அப்போ நான் சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு விளங்கும். மொழியை நீங்கள் அறிந்தீங்க என்று சொன்னால் நான் தேவையில்லை, நீங்களாக ஒரு கிதாபை வாசிட்டு போகலாம். அது எப்போ வரும்னு கேட்டால், அந்த வரிக்கு வரி நம்ம கரெக்டாக அர்த்தம் செய்கிறோமான்னு பார்க்கணும். அல்ஹம்துலில்லாஹ் என்ன அர்த்தம், அல்லது லம்யஸ் என்ன அர்த்தம், ஆலிமான் காதிர் என்ன, அப்படி ஒன்றுக்கு என்ன செய்யணும் சொல்லிட்டு போகணும் என்பதற்கு தான் நான் விழாவாரியாக அர்த்தம் செய்கிறேன். ஏன்னா ஜேர் ஜபர் போடாத ஒரு புஸ்தகமாக இருக்கிறதுனால அதை வந்து சொல்லியிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த முன்னூரோடு நிப்பாட்டிக்கு நம்ம என்ன செய்வோம்? அடுத்த வாரத்துக்கு ஹதீஸ் கலையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதை நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.